வேல்முருகன் வந்து விஜயை பத்தி பேசுகிற போது, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுல இன்னொரு காரணம் என்னன்னு தெரியுங்களா? பாலு காமராஜர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து மேடையில பேசினாரு. அவர் உண்மையிலேயே அந்த இடத்துல விஜய் சார் பக்கத்துல நிக்கும்போது, ஒரு ஆனந்தத்துல, அங்க இருக்கிற கூட்டத்துல இருக்கிற ஆரவாரத்துல, ஒரு அன்பு மிகுதியில அவரு சொன்ன வார்த்தை வந்து, "வாழும் காமராஜர் விஜய்" அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. அது அண்ணனுக்கு இப்பவே நீங்க இப்படி பேசுறீங்கல்ல, காமராஜர் யாருன்னு தெரியுமா? அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அதாவது காமராஜர், ஜாலியன் வாலாபாக் படுகொலையில ஒரு கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்டவர்கள் அதில உயிரிழந்தாங்க. அதாவது பஞ்சாப்ல ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு மைதானத்தில போராட்டத்த பத்தி பேசுகிறதுக்காக கூடியிருந்த மக்கள பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அந்த வழிய அடைச்சிட்டு அத்தனை பேர் மேலயும் குண்டு பாய்ச்சி சாகடிச்சாங்க. அப்போ அந்த செய்தி அந்த இந்தியா ஃபுல்லா பரவிருச்சு அப்படியே. பரவி பல மனிதர்கள கிளர்ச்சிய உண்டு பண்ணி, எல்லாரும் கொந்தளிச்சு எந்திரிச்ச மனிதர்கள்ல காமராஜரும் ஒருத்தர். அவருக்கு அப்ப வயசு எத்தன தெரியுங்களா? 16 வயசு. 16 வயசுல கொந்தளிச்சு எழுந்த மனுஷன் ஒரு காமராஜரு. அப்படியே நேரெல்லாம் ஆட்சிக்கு வந்துரலங்க. அவர்கிட்ட பெரிய படிப்பும் கிடையாது, பெரிய பணமும் கிடையாது. அது அந்த காலத்துல நிலச்சுவான்கள்லாம் எப்படி வந்து ஆளுமை மிக்க மனிதர்களா இருந்திருப்பாங்க. அதுல இருந்து பயணித்து ஒரு மனிதன் வென்று, எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒருத்தன் ஜெயிச்சு வந்திருக்கான். இன்னும் சொல்றேன் பாருங்க, ஒரு நகர சபை தேர்தல்ல ஒருத்தர் நிக்கணும்னா, ஒண்ணு பட்டா வேணும், இல்லன்னா படிச்சு வாங்குன பட்டம் வேணும். இது 2மே காமராஜர் இல்லாத போது, நகரசபை எலெக்ஷன்ல அவர நிராகரிக்கிறாங்க. இந்த செய்தி பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு போய் சேருகிற போது, ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து இவங்க அம்மா அவகிட்ட போய், இந்த மாரி நீங்க இந்த வீடு உங்க பேர்ல இருக்க, இத காமராஜர் பேர்ல எழுதி வைங்க. இத வச்சு வந்து காமராஜர் எலெக்ஷன்ல நிப்பாரு அப்படின்னு சொல்லுகிற போது, அவங்க தரல. உடனே பசும்பொன் ஐயா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 4, 5 ஆடுகள வாங்கி, அதுக்கு ரசீதை பெற்று, அந்த ரசீத வச்சு தான் நகரசபை தேர்தல்ல காமராஜர நிக்க வச்சாங்க. அப்படி நிக்க வச்சு வென்று, அதுலயும் சில குழப்பங்கள் நெறைய நடந்தது. அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தீர்த்து வச்சு, மிகப்பெரிய அளவுல வெற்றிய பெற்றாங்க. அன்னைக்கு பெற்ற வெற்றி தொடர்ந்து எங்க போய் நின்னாரு தெரியுங்களா? டெல்லியில பாரத பிரதமர் யாரா இருக்கணும் அப்படிங்கிற தேர்வு செய்யற இடத்துக்கு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரா வர்ற இடத்துக்கு காமராஜர் வந்தாரு. அதுக்குள்ள எவ்வளவு உழைப்புகள் இருந்தது. ஒரு சாமானிய 8 வருஷம் ஆட்சிய தமிழ்நாட்டுல குடுத்தவரு. எவ்வளவு சாதனைகள் பண்ண ஒரு காமராஜர, நீங்க வாழும் காமராஜர்னு விஜய பாராட்டுகிற போது, ஒரு சமுதாய பணி செய்கிற, இந்த சமூகத்துக்காக உழைக்கிற ஒருத்தருக்கு கோபம் வருது. இந்த கோபத்த அது அவருக்கான ஒரு கோபம். இத வந்து ஒருத்தர வந்து நம்ம மிகைப்படுத்தி பேசுறது எல்லா கட்சியிலயும், இந்த சமூகத்துல எல்லாருக்கும் இருக்கிறது தான். இருந்த போதிலும், காமராஜர பத்தி பேசுற அளவுக்கு ஒரு நடிகன கொண்டாந்து வைக்கிறீங்களே, அப்படிங்கிற அந்த அவர் கோபத்துல வெளிப்படுத்திய விஷயம், அதுல வந்து உண்மை இருக்கா, உண்மை இல்லையாங்கிற ஆராய்ச்சிய நம்மளுக்கு பண்ண வேண்டியதில்ல. சில விஷயங்கள கடந்து போறது நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, அத வச்சு பல பேர் அவர வந்து இழிவுபடுத்தி பேசுறத நம்ம ஒரு காலம் ஏற்க முடியாது. அதாவது இன்னொரு விஷயம் இத கூடுதலா பேசணும்னு ஆசைப்படுறேன். நடிகன இவங்க வந்து அண்ணன் வேல்முருகன் போல உள்ள இந்த சமுதாய சிந்தனையா செயல்படுறவங்க, நடிகன் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு இல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கா இருக்கு. அதனால தான் அரசியல்லேருந்து வந்த யாரையுமே அவங்க ஏற்கிறது இல்ல. அத ஃபர்ஸ்ட்டு நடிகனுங்கிற ஒரு கூத்தாடிங்கிற ஒரு பெயர சொல்லி அவங்கள மட்டம் பண்றது, இது காலங்காலமா இருக்கிறது தான். ரஜினிக்கு இருந்தது, எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு இருந்தது. ஆனா, விஜயகாந்த் அதெல்லாம் வென்றெடுத்து வந்தாரு. அப்படிதான் நீங்கள் வென்றெடுத்து வரணும் இப்போ. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. வட மாவட்டத்தில தேமுதிக கொடிய கட்டுறாங்க. அன்னைக்கு அங்க உள்ள ஒரு சமூகத்தினர் வந்து அந்த கொடிய வெட்டி போடுறாங்க. அது கேப்டன் அடுத்த நாளே அந்த இடத்துல போய் வேட்டிய மடிச்சு கட்டி நின்னு 100 இடத்துல அன்னைக்கு வந்து கொடிய நடுறாரு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். தலைவன் களத்துல இறங்கணுங்க. அப்படி இருந்த எங்கள் கேப்டன்னால தான் இன்னைக்கு அவர் தெய்வமா இருக்கிறார். எவ்வளவு சாதனைகள். அது மாரி நீங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சு உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபிக்கணுமே தவிர, உங்களை விமர்சிக்கிறவர்களை நீங்க வந்து ஆபாசமாக சிறுவர்களெல்லாம் தூண்டிவிட்டு விமர்சிப்பது அரசியல் நாகரிகம் கிடையாது. அது விஜய் கட்சியினருக்கு அழகும் இல்லை. தயவு செய்து வாழ்வு உரிமை கட்சி
அன் வேல்முருகனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் இந்த சமூகத்தின் தேவை அவர். அவரெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க. அவர் சில விஷயங்கள் பேசியிருந்தாலும் அதை வந்து நம்ம சரி செய்யலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க, தப்பு இல்லை. ஆபாசம் மிகுந்த வார்த்தைகளில் கேள்வி கேட்காதீங்க. இந்த பதில் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நீங்கள் மனசில் நிலைநிறுத்திக்கிடுங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த இது போல் பதிவுகளை இனிமேல் நம்ம தவிர்ப்போம். நன்றி.